என்னங்கம்மா நம்ம வந்து ஜாதகம் தப்பாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் புண்ணியம் செய்யாம இருக்காங்களோ அந்த புண்ணியத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுதான் முதல் வேலை செய்யும். பூஜை பரிகாரம் தான் ரெண்டாவது வேலை செய்யும். புரியுதுங்களா? முதல்ல ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் போய் உங்களுக்கு இடம் வைக்கணும்னு சொல்றீங்களா, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரகசியத்தை நீங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உலகம் பார்த்துக்கிட்டு நான் ஆதரவற்ற குழந்தைங்க ஒரு 4 ஆசிரம் வச்சிருக்கேன். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நிறைய கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைகள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆசிரமத்துல இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஒருத்தருக்கு இடம் வைக்கணும் அப்படின்னா ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுறாங்க. இந்த சாப்பாடு தட்டில் போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த தட்டில் போட்டு ஒரு 50 குழந்தை உட்காந்துருப்பாங்க. அந்த சாப்பாடு போட்டவங்க நடிச்சதை நிறுத்தி இந்த குழந்தைகிட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிறாரு சாமி, இவருக்கு ஒரு பிரச்சனை இடம் வைக்கிறமாமா, அந்த இடம் வைக்கணும்னு சொல்லி இந்த மஞ்சள் இல்லாத குழந்தைங்க நீங்க எல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்க கடவுளை நினைச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதே இடம் வித்துரும். புரிஞ்சுங்களா? அப்புறம் நீங்க ஒரு பூஜை பண்ணி கொடுத்தவங்க நானும் பூஜை பண்ணுவேன். அப்புறம் அன்னதானம் போட சொல்லியாச்சாங்க. கோயில்ல போய் ஒரு குலசாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. இத்தனை நேரம் குலதெய்வத்தை அவர் கும்பிடவே மாட்டார். அம்மாவோட இழுத்தா அப்பா வர மாட்டாரு, அப்பா இழுத்தா அம்மா வராது. எல்லாரும் சேர்ந்து இடம் விற்கணும், 10 பேருக்கு பங்கு கொடுக்கணும்னா உங்க முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வத்தை போய் கும்பிடுதுன்னா அந்த சாமிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும். காஞ்சி கிடக்கிற சாமிக்கு ஒரு மாலை போய் விழுது, ஒரு துண்டு ஒன்று கிடைக்கும், சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் கிடைக்கும். இதெல்லாம் அங்கேயும் ஒண்ணு நடக்கும், இங்கே ஒரு பூஜை நடக்கும். அந்த 50 பேருடைய வயிற்றுல பசியோட இருக்கிற பட்டினிக்கு நம்மளால சோறு கிடைக்கும். இத்தனையும் சேர்ந்துதான் இடம் விற்கும். எப்படி? அப்ப நம்ம என்ன பண்ணா முதல்ல புண்ணியத்தை செஞ்சு இவங்க பாவத்தை குறைச்சிட்டு அப்புறம் ஜாதக ரீதியை போடுது. எடுத்தவே கர்மம் கை வச்சு அது நம்மள தாடி போச்சுங்களா? அதனால இப்படி எல்லாம் கொண்டு போய் ஒரு பூஜையை நம்ம கையால பண்ணணும்னா கூட ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா அன்னதானம் பண்றாங்கல்ல, 10 பேர் சாப்பிட்டு வாழ்த்துட்டு அந்த கோயில் நினைக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா அவங்க கிட்ட சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஆர்வமா போய் செய்வார். ஜோசியர் சொல்லிக்கிறாரு, இது முறைதான். நம்ம குலதெய்வத்தை கும்பிடாம விட்டுட்டோம், நம்ம போய் செய்யணும். ஆனாலும் குலதெய்வத்துக்கு நம்ம கல்யாண நாள், திருவிழா நாள், ஒன்னா சேர்ந்த நாள், இந்த மாதிரி நாள்கள் எல்லாம் நம்ம தர்மமே பண்ணல. அதனால ஒரு தர்மத்தை சொன்னார், போய் செய்வோம். ஜாதகம் பார்த்து அவருடைய யாரும் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணியிருப்பாரு, அவர் கையில ஒரு பூஜை பண்ணி ஒரு ஆசீர்வாதம் பண்ணா அதுவும் நல்லா இருக்கு. அப்ப இதெல்லாம் கடமை அப்படின்ட்டு அவர் சந்தோஷமா செய்வார். கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்க பரிகாரத்துக்குள்ள போறதுல இப்படி எல்லாம் நம்ம பண்ணும்போது யாருக்கு எந்த கேடும் வராது. காசு வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க வராது. என்னங்கய்யா, நீங்க ஜோசியா இருக்கிறவங்க அத்தனை பேருமே வருஷத்துல ஒரு நாள் குளிர் அடிச்சுட்டு படிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல போட்டிக்கு ஒரு கம்பெனி வாங்கி அவங்க தானம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வருஷ தோசை நடத்தி ஆயிடும். புரிஞ்சுங்களா ஐயா? என்னது கம்பெனி தான் பெட்ஷீட் அப்படி சொன்னா போர்வை. இந்த போர்வைய ஏழைப்பாளைகளுக்கு 2, 3, 5 வாங்கி வருஷத்துல ஒரு நாள் வாங்கி யாரெல்லாம் அவங்க இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க கையில ஒரு பிரச்சனை கொடுத்துருங்க. அவர் போத்தி தூங்குவார்ல, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்கும். வருஷத்துல ஒரு நாள் போர்வை கொடுத்துருங்க. அது ரொம்ப விசேஷம். இதுல என்ன நல்லது நடக்குன்னு சொல்ல பாருங்க. கம்பெனியில ஒருத்தருக்கு நீங்க வந்து போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன நல்லது நடக்குன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க உடனே வேகமா செய்வீங்க. இது சொல்லுங்க பாருங்க. யாராவது நல்லா தூக்கம் வருவாமா? அம்மா சொல்றாங்க. அம்மா என்ன சொன்னீங்க? தொழில் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு ரகசியம் தான், சொல்லுங்க. பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம், காசு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுல்ல சார். கம்பெனி வாங்கி ஒரு பிச்சைக்காரு ஒரு யாசகம் வாங்கி சாப்பிடுறவருக்கு ஒரு கம்பெனி வாங்கி போத்தி விட்டீங்கன்னா அவருடைய மானத்தை மறைக்கிறதுக்கு நீங்க ஒரு போர்வை வாங்கி கொடுத்துட்டீங்க. எல்லா பக்கம் விலகி அவர் வேற மாதிரி படுத்திருப்பார். போர்வை இல்லைன்னா கரெக்டா
கை காலு எல்லாம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் காலில் விட்டு கையில் விட்டு தூங்கும் போது தன்னை மேல தூங்குவாங்க. அவங்கள போர்த்தி அவங்க தலைக்கும் காலுக்கும் போர்த்தி அவங்க நிம்மதியா 12ஆம் பாவம் தூங்கி அவங்க நிம்மதியா எந்திரிக்கும் போது அந்த போருக்கு சாட்சியில் அவர் தூங்கியிருப்பார். அவருடைய மானத்தை காப்பாற்றி தூங்கும் போது உங்களுக்கு அவமானம் வராம உங்களுக்கு புண்ணிய வீட்டுக்குள்ள வரும். எப்படி இப்ப செய்வீங்களா? போக செய்வீங்க. ஏன்னா அவமானம் வராம மனசு கௌரவமா வாழணும். அப்ப அவருக்கு உடம்ப கூட மறைக்கிறதுக்கு போர்வ சாட்சியாமா. அப்ப அந்த காலத்துல அந்த பாட்டு காலையில சொன்னாலும் எல்லை இருந்து எழுபத்தி வெங்கடம் அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு மாடு கோழி வஸ்திரம் உள்ள இருந்த திருவள்ளுவர் கொத்தமலா இருக்கட்டும். அப்ப கம்பெனி வாங்கியிருக்காங்க தானா என்னையா? அப்ப கம்பெனி வாங்கியிருக்காங்க. அப்ப தெரிவு செய்தானே. ஆனா எங்காலும் வாங்கி அதை போர்த்தி அவங்க வாழ்த்திட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு போர்வை அடிச்சிருச்சு. போர்வாங்க அந்த காலத்துல காசு கம்மி. ஆனா அவர் போர்வை அடிச்சிருச்சு. ஒரு ஒரு குடும்பமே இவருக்கு ஊத்திக்குவாங்க. அப்பெல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரே போர்வையில எனக்கு உனக்கும் உன்ன ஊந்துக்குவாங்க. இந்த நட்ட சுடுற மாதிரி இல்லைங்களா? அதுல வேற குறுக்கெல்லாம் போட்டுப்பாங்க. ரெண்டா போட முடியாது. இது எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு உனக்கு எட்டி எட்டி உதச்சு உள்ளுக்குள்ளேயே ஒரே போர்வை அதை கிழிச்சிருவாங்க பூரா பிச்சு. அப்போ அந்த போர்வை யாரும் மகாசு கொடுத்துருப்பாங்க. 5 உயிர் தூங்கி இருக்கு கேட்டுங்களா? அப்போ ஒரு போர்வையில வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியுமா? எப்படி? அம்மாவுடைய ஆத்தாவும் சேலைன்னு ஒரு பாட்டு இல்லைங்க, அதுல ஒரு பாட்டு வரும் பாத்துருக்கீங்களா? வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியுமா? சோக கதை சொல்லுமா? அப்ப அந்த அம்மாவோட சேலையில போர்வை கிடைக்காத காலத்துல அம்மாவுடைய சேலை காட்டன் சேலை இந்த ரேஷன் கடையில கொடுத்துருவாங்க. அந்த சேலையிலேயே எத்தனை பேர் தூங்கிக்கிறோம் கரெக்டுங்களா? அப்போ அம்மாவுடைய சேலை சோக கதை சொல்லும். அந்த சேலையை வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியுமா? எப்படி? அந்த காலத்துல அம்மாவோட தாய் சந்தன திசை நடக்கிறவங்க அம்மாவுடைய சேலை எடுத்து காட்டன் துணி இருந்தால் அதுல இருந்து துணியை பிரிச்சு திரி மாதிரி பண்ணி ஒரு புது மண் விளக்குல அம்மாவோட சேலை தெரியல நீங்க சந்தன திசை விளக்கு போட்டா சந்தன திசை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை. அதுதான் நீங்க இருந்தீங்க. எனக்கு அதுதான் நீங்க இருந்தீங்க. அதை செஞ்சு பாரு. அதனாலதான் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும். அந்த அந்த அம்மாவை வஞ்சம் இல்லாம இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு பொண்டாட்டி வந்து சோறு வேணுமான்னு கேட்டுட்டு தான் போடுவாங்க. அம்மா வயிற்ற பார்த்து சோறு போடுவாங்க. அப்படிதானே கதை? அப்போ அம்மா வயிற்றுல கட்டின சேலைக்கு விலை மதிப்புண்டா? இல்லையே இல்லைங்க. அப்ப விளக்கு எரியும் கரெக்டுங்களா? நான் எங்க அம்மாவோட சேலையெல்லாம் குடும்பம் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஒண்ணு வாங்கி வச்சிருப்பேன். இன்னைக்கு அது ஒரு நாள் ஞாபகம் வரும். அப்படி தலை வச்சு தூங்கும் போது எண்ணம் வரும். அது ஒரு ஃபீல். சார் நான் எப்பவுமே செல்போன்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த நம்பர் நான் டெலிட் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? நம்ம போன்ல இருப்பாங்க, ஆனா மனசை இறந்து போயிட்டேன். ஆனா அந்த நம்பர் நான் டெலிட் பண்ண மாட்டேன்னு காரணம் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படியே தள்ளிட்டு வரும்போது அந்த நம்பர் வந்து அப்படியே அவரோட உருவம் மைண்டுக்கு வரும். எனக்கு தள்ளிட்டு வரும்போது அந்த உருவம் நம்ம கைக்கு வரும். ஒரு காலத்துல மனசை எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லும். அதுக்கு அந்த நம்பர் தான் சாட்சி. அந்த நம்பர் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அவர் எப்பவுமே மைண்ட்ல வர மாட்டாரு. கரெக்டுங்களா? இனிமேல் உயிரோட இருக்கிறவங்கள போன் நம்பர் இல்லைன்னா நேர்ல பார்த்துடலாம். ஆனா செத்தவங்களை போன் நம்பர் இல்லைன்னா போன்ல எப்படி பார்ப்போம்? நான் இந்த போனு எல்லாத்தையும் தூக்கி சில கோயில் போன இந்த போன்ல எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க, மிஸ்ஸட் கால், அந்த கால் இந்த கால் எல்லாம் இருக்கும். இவ்வளவு பேருக்கு இந்த போன்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் நல்லா இருக்கும்னு அர்ச்சனை பண்ணிருக்கேன். இந்த போனுக்கு அர்ச்சனை பண்ணிருக்கீங்க என்ன? இது இருக்கிறவங்க அத்தனை பேர் நல்லா இருக்கும். எப்படி போனை வாசப்படியில வச்சு கடவுளே இந்த இடத்துல இந்த போன் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு ஜீவனம். ஜாதகம் பாக்குறதுக்கு கூட்டவங்க, பணம் கட்டினவங்க, பரிகாரம் பண்ணவங்க எல்லாரும் இந்த போனுக்குள்ளதான் இருக்காங்க. இத்தனை ஊர்களும் இதுதான் இருக்குது. இத்தனை பேருக்கு நீ ஒரு ஆசீர்வாதம் பண்ணல, உனக்கு தெரிய 1000 பேர் இதுல இருக்காது. நீ ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு 2 பூ எடுத்து போட்டு அப்புறம் சொல்ற. புரிஞ்சுங்களா ஐயா? இனிமேல் செல்போன் பூஜைன்னு ஒரு பூஜை போடுறது ஒரு கோயில போய் கேட்டீங்களா? முதல் போன் வந்தா
பேசுறதுக்காக போன் வாங்குறாங்க. இப்ப போன் வந்ததுக்கு அப்புறம் யாரோட பேசுறதில்ல, போனோட தான் பேசுறாங்க. கரெக்டுங்களா? நீ பாரு, அவங்களும் ஓரளவுக்கு பார்த்துக்கிறாங்க. 4 மூலையில 4 பேர். அம்மாவும் சரி அங்க, அப்பாவும் இங்க, நான் ஒண்ணு இங்க, என் பையன் ஒண்ணு இங்க. டீ வந்துருக்காங்க, டீ வந்து கொடுப்பாங்க, டீ வந்துருக்காங்க, டீ வச்சிருக்காரு. யாரு வச்சது என்ன கொடுத்தாங்க தெரியல. மைண்ட் போயிடுச்சு இல்லையா? முதல்ல சண்டைகள் அதிகமாகி மண்டிகள் உடையது இப்ப இல்ல இல்லைங்களா? எனக்கு கண்ணு கம்மியா வச்சுக்கிறாங்க, பாத்துட்டே இருக்கிறாங்க ஒளிய. அதாவது எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, நம்மளோட குடும்பத்துக்குள்ள நம்ம அர்ச்சனை பண்றது காலையில பூமாதேவி நீங்க தொட்டு கும்பிடுறீங்க. இத்தனை நாள் நம்ம செருப்பு போட்டே நடந்து போறோம். என்னைக்காவது ஒரு நாள் நாம் அதை தொட்டு கும்பிட்டுருக்கிறோமா அப்படிங்கிறத கேள்வி. நம்மளை சுமந்தது பெற்றதாய், நம்ம தாயை சுமந்தது பூமாதேவி. எப்படி கத்துக்கலையா? நம்மளை பெற்றது தாயா இருக்கலாம். 10 மாசம் சுமந்த ஏதாவது பிரச்சனைனா அந்த அம்மா 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்தி ஆளாக்கின்னு அது சொல்லுது. 10 மாசம் தான் இவங்க சுமந்தாங்க. பூமாதேவி 120 வருஷம் சுமந்து என்னைக்கா தொட்டு கும்பிட்டுக்கிறோமா? அப்ப இனிமே மண்ணை தொட்டு கும்பிட்டா அந்த புண்ணியம் அந்த மனிதனை வாழ வைக்கிறீங்க. அப்ப செய்யணும் செய்யக்கூடாது சொல்லுங்க. தாய் பவர் ஐயா, தாய்க்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியே கோயில் கூட அனைவரும் இடம். அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம். இது எப்படி கிடைச்சதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, நாம என்ன செஞ்சது முக்கியம். சார், இந்த சந்திரன் திசையில சூரிய குத்திகள், சந்திரன் திசை சூரிய குத்தி இவங்க எழுதுறீங்க. சந்திரன் திசை சூரிய குத்தி, சூரியன் திசை சந்திர குத்தி, இது ரெண்டும் நடந்தா என்ன பரிகாரம் தெரியுங்களா? தாய் தந்தைக்கு பாதுகாப்பு பண்ண சூப்பர் அரசு. ஐயோ புரியுதா? எப்படி எடுக்கிறது பரிகாரம்? சூரியன் திசை சந்திர குத்தி, சந்திர திசை சூரிய குத்தி, ரெண்டு அப்பா அம்மா இருக்கா. அப்ப பரிகாரம் எங்க இருக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ள வெளியில் இல்லைங்க. பாட்டை வச்சு பரிகாரம் வந்துச்சு இல்லையா? ஒரு பரிகாரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு. அம்மாவாசை பிறந்தாங்க, அம்மா அப்பாவுக்கு பாரபூஜை பண்ணா அந்த கர்மம் நம்ம விட்டு போயிடும். ஏன்? கரெக்டா சொல்றீங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல ஒரு வீட்டுக்குள்ள இருக்குது. அம்மா அப்பா சேர்ந்திருக்காங்க. அம்மா ஆசை, அம்மா ஆசை, அது அம்மா வாசை இல்லை. அவங்களே ஒரு நாள் சேர்ந்திருக்காங்க ஒரு வீட்டுல. அது காலப்போக்குல அம்மா வாசை. கத்துக்கலாமா? அம்மா ஆசை, அது அம்மா வாசை இல்லை. அப்ப இந்த தாய் தந்தைக்கு நம்ம பூஜை பண்றது ஒரு பெரிய சிறப்பா இல்லையா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு கர்ப்பத்துக்கு ஒரு குழந்தை, 1 மாச குழந்தை, 1 மாசம் ஒரு பெண் அவங்க குளிக்காம அந்த மாசம் தள்ளி போச்சுன்னா ஒரு குழந்தை உருவாயிச்சு டாக்டர் போயிடலாமா? ஒரு குழந்தை எப்படி எல்லாம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. முதல் மாசம் ஒரு கரு உருவான உயிர் சக்தி, உயிரிழத்தல் மட்டும் கரு உருவாக போகுதுன்னா அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய உயிர் சக்தி கல்லா மாறி தெரியும் உங்களுக்கு சார். நம்மளோட உயிர் சக்தி ஒரு தாயுடைய கருவறைக்குள்ள போய் 1 மாசம் கல்லா மாறி கல்லு மாதிரி ஆயிருக்கல. புரிஞ்ச போது ஐயா 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 வணக்கம் ஐயா. ஐயா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. குருவோட ஆசீர்வாதம் ஐயா. ஜோதிட வகுப்பு எடுத்துருக்காங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா நீங்க கொஞ்சம் வீடியோ காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. நல்லது ஐயா. எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஐயா. நம்ம ஐயா தகப்பாடி ஐயா இருக்காரு. தகப்பாடி ஐயா இருக்காரு இல்லைங்களா?
ஆமா ஐயா, என்னை எல்லாம் இவ்வளவு தூரம் ஊக்கம் கொடுத்து தைரியமா நீங்க சொல்ல முடியும்னு சொல்லி அவரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாரு. வரும்போது கூட சொல்லிட்டு வந்தாரு, ஐயா இந்த மாதிரி நம்ம ஐயா போட்டிருக்காங்க கிளாஸுக்கு போன வாழ்த்துக்கள் போய் ஜெயிச்சுக்குவாங்க அப்படின்னாரு. இப்ப இடையில கூட அவருக்கு இவ்வளவு வேலையை கூட மனசு கேட்காம ஜோதிட வகுப்பு எடுத்துட்டு இருப்பாப்புல, இருந்தாலும் கூப்பிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, இந்த நேரத்துல குருவோட ஆசீர்வாதம் தான் நல்லா இருக்கும், அதுல நீங்களும் நேரடியா வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஐயா. கொண்டு வரது ராவண அழிக்கிறதுக்காக தேடி குடிக்கிறதுக்காக வசிஷ்டர் குருவை கூட வச்சது. அவர் குரு எப்படி சொல்றாரோ அப்படித்தான் ராமன் கேட்டார். அதனாலதான் சீதா தேவி மீட்டு கொண்டு வர முடியும். அது போலதான் நம்ம குருவை பக்கத்துல வச்சிட்டோம்னா நமக்கெல்லாம் தெரியாத ஒரு கருத்து அவங்க ஞானத்துல இருக்கும். என்னைக்கு குரு இல்லாதவத்தை கொடுத்து குரு கெட்டான் குரு கெட்டான் இப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம கேட்காமலே கிடைக்கிறது காரணமே. இப்பவே நம்ம ஒரு புண்ணியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், அது கூட அவரும் சேர்த்து ஒரு புண்ணியத்தை கொடுக்குறாரு. கரெக்டுங்களா ஐயா? அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஒரு மட்டும் பண்ணி எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் நான் என்ன பண்ணிட்டேன், அவர் நான் வேற மாதிரி திருப்பி இத்தனை நேரத்தையும் கண்ணில் பார்க்க வச்சுட்டேன். இது நம்மளோட யதார்த்தத்தை குறிக்குது. புரியுதுங்களா ஐயா? யதார்த்தத்தை குறிக்குது. இல்ல நான் மட்டும் பேசிட்டு சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் நான் நடத்திட்டு சொல்லணும் இல்லையே. புரியுதுங்களா ஐயா? ஆல்ரெடி நம்ம ஜாதகத்துல குருவாக சேர்ந்து போன ஜென்ம பாவத்துங்க, இதுல மேல இது இன்னும் கேட்கணுமா? புரியுதுங்களா? குரு ராகம் சேர்ந்தா குருச்ச தோஷம். புரியுதுங்களா? குருவோட சொத்தை திருடிட்டு வந்தா குருவாக சேருமா, அப்புறம் அந்த சொத்து பரிகாரம் செய்யறீங்கன்னா அடுத்து நம்ம போது குருவாக வருமா. அப்ப இந்த குருச்சண்டால தோஷம் விலகணும்னா குருவை கூட வச்சிருந்தா விலகுங்க இல்லைங்களா? அது அவருக்கு தெரியல, ஏன் தோஷம் கழிதாங்க. புரியுதுங்களா? அவரு பொதுவான குரு, நமக்கு சாதாரண சொல்லலாம். நம்மளுக்கு குருவாக சேர்ந்து போன பிறவியில அது இந்த பெரிய தோற்றம் இல்ல. அப்போ அதனாலதான் குரு இல்லாதவத்தை கொடுத்த அப்படி சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு இந்த நேக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? நாளைக்கு நீங்க பேசும்போது நேக்க பேசுறோம்ல. ஜாதகமா பண்றாரு ஒருத்தர், அவரு குடுக்க அடிச்சு சோசிட்டு வர்றாரு. அவர் வந்தோடனே ஒருத்தர் இப்படின்னாரு, குடும்பத்துக்கு இப்படி இருக்குதாரு. இல்லையே நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறேன், நீங்க 2 பேரும் பிரியாம இருக்கிறீங்கன்னு சொன்னேன். அப்படியே மாத்திட்டாரு. கேட்டீங்களா?
இப்படி இருந்தாலும் கரெக்டா. ஆமாங்க ஏன் பேசுறீங்கன்னு போயிருக்கலாம். அவரு இல்லையே நாங்க 2 பேரும் கொண்டத்தான இருக்கிறாரு. நானும் அப்படி ஒரு தெரியாம இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை புரிஞ்சுங்களா? அந்த டெக்னிக்கல் தான். எது தெரியுங்களா? நம்ம வெற்றியாக இருக்கிறீங்க, நீங்க ஒருத்தர் தோற்றக்கூடாது. என்னையா அது அவர் வேலை செஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயா நம்ம நோட் பண்றோம்ல, எதுக்காக? அவங்க சாதியம் என்னன்னு தெரிஞ்சு அந்த காலத்துல நம்ம ஜாதகம் பார்க்கணும். ஒருத்தர் ஜாதகம் வந்தவரு அப்படியே குறுகி அதுல எல்லாம் எட்டி இப்படி பாக்குறாரு ஜாதகத்தை, எதாவது தெரியுதுங்களான்னு கேட்டாரு. நமக்கு என்ன எட்டி பார்த்து நானும் எப்ப எட்டி பார்த்தேன், நான் எப்ப பாக்குறாலே நானும் ஒண்ணுமே தெரியலையா. நீங்க பார்த்தோன்னே எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனாலதான் ஏதாவது தெரியுதுங்களா அப்படின்னு. அவர் பிரச்சனை என்னமோ அதுதான். ஆனா ஜோசியர் எப்படி பையன் வச்சிருக்காங்க, இத பார்த்தா பூரா குடும்பத்துக்கு அனைத்தும் சொல்லிடுவாங்க. பாக்குறாங்க புரியுது உங்களுக்கு? நேக்கத்தான். அப்ப நம்ம வந்து நேக்க கொடுக்கணும். ஜோசியத்துல எப்பவுமே வந்தோடனே நீங்க எவ்வளவு படிச்சு வச்சிருந்தாலும் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியாம கேட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் என்ன இவருக்கு சொல்றது, பத்தி ஓகே 9 கண்டதான் போடுறாங்க. ராசி ராசி எல்லாமே கிடையாது. பார்த்தா நல்லது என்ன பிரச்சனையே தெரியலையே, சொல்லவே இல்லையா? அப்போ அந்த நேரத்துல எங்கிருந்து ஆரம்பிக்கிறது யாருக்கு தெரியும்? இது ரொம்ப நாள் அனுபவம் இல்லைங்களாமா? ஃபர்ஸ்ட் சொன்னவங்க தப்புட்டாங்க, நம்ம வீக் ஆயிருமே அப்படின்ட்டு அவருக்கு சொல்லலாமா, எதுல ஆரம்பிக்கலாம், இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நேரம் நான் சொல்லி கொடுக்குமா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நேரம் சொல்லி கொடுத்தா நீங்களே அதைய கௌரவமா கொடுப்பீங்க இல்லையா? அப்படிதான் இல்லையா? நம்ம யாரையும் ஏமாத்த வேண்டாம், பொய் பேச வேண்டாம். அவர் ஆரம்பிக்க வைக்கணும். அப்புறம் நம்ம எதை வேணும் சொல்லலாம். அவர் ஆரம்பிக்கணும்ல, கரெக்டா இல்லைங்களா? நீங்க எப்படி படிச்சீங்கன்னா அப்படியே சொல்லிட்டே வாங்க. அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை, அவர் லைன் வருவார். 1ஆம் இடம் நாங்க என்ன தெரியுங்களா, அவர் போர் அடிக்க வைக்கிறோம். நீங்க 1ஆம் இடம் தான் ஜாதகங்க, சரிங்களா? லக்னம்ங்க, உங்க லக்னம் தான் முகம் தோற்றம்ங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அப்படின்னா அவர் போர் அடிப்பாரு. 2ஆம் இடம் என்ன தெரியுங்களா, குடும்பம்ங்க, வாக்குங்க, கல்விங்க, பேச்சுங்க. எங்க குழந்தை அப்ப 5ஆம் பாகம் தான் நீங்க பிடிச்சிக்கலாம். எப்படி குழந்தை எப்ப பொறுங்க பருவ நிலை இப்பதானே 2க்கு வந்திருக்கேன், 3க்கு பாருங்க, 4க்கு பாருங்க, அப்பதான் 5க்கு வரும். அதுக்குள்ள எனக்கு அவசரம். ஆனா ஆல்ரெடி குழந்தை பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை எப்ப கிடைக்குன்னு பொறுங்க. நான் தான் 2க்கு வந்து நல்ல நாம ஜெயிச்சிட்டேன். இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. புரிஞ்சவங்களுக்கு என்ன கணக்கு போடுவீங்கன்னு அவர் குழந்தைய நீங்க போய் பார்க்கலாம். அப்ப 3ஆம் இடம்னா அவரே போர் அடிச்சுட்டார். எப்ப கிடைக்கும் சொல்லுங்க. சரி விடுங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நேரம் குழந்தை எடுத்துக்க போல பிரச்சனை அங்க போயிருக்கீங்க, நீங்க அங்க முடிச்சு போய்க்கல. புரிஞ்சவங்களுக்கு எப்படி? நானு சாதாரணமா பேசுனா அவர் நேரம் எந்த பாவத்தை சொல்றாலும் அந்த பாவம் தான் அந்த பிரச்சனை. ஆனா அந்த பாவத்துக்கு நம்ம வரணும். நேரம் எப்படி 12 இடத்துல ஒரு பாவத்துக்கு போக முடியாது. அப்ப இவர ஒரு பாவத்தை சொல்லணும்னா நீங்க சுத்தி வர, நீங்க ஒண்ணு வாங்க, அவரை வந்து 7ஆம் இடம் தான். பிரசனமானதா நீங்க இருந்த வந்துருக்கீங்க அப்படின்னு உதயம் கவிப்பு இதெல்லாம் வச்சு ஓரையெல்லாம் வச்சு இந்த கிரகணம் இது இல்லாமையே அவருக்கு சொல்லணும்னா அவர் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்த பூராவே சொல்லுவான்னு சொன்னாங்க. அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன். நம்பர் நான் சொல்லுவேன் பூராவே சொல்றதுக்கு அது தனி சார்ஜ் பண்றேன், சரிங்களா? இப்ப பிரச்சனை என்னவோ அதுக்கு நீங்க ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க. சரி 2 பேரும் டீ சாப்பிட்டு வரலாம். என்ன விஷயமா வந்தீங்கன்னா அது வேற ஒண்ணு இல்லைங்க, வீடு கட்டலான்னு இருந்தேன். அது வீடு கட்டி இன்னும் தடையா இருக்குது. அது எப்ப நடக்குன்னு தெரியல, அதனால அது பண்ணல. எப்போ டீ சாப்பிடும்போது பேசிட்டாரு. இங்க ஜாதகம் கொடுத்து அடுத்த வந்துருக்காரு. புரிஞ்சவங்களுக்கு டீ சாப்பிடும்போது குடிப்பாங்கல்ல, என்ன சமாச்சாரம் வந்து ஜாதகம் பாக்கணும்னா அவங்க டீ சாப்பிடும்போது வீடு பிரச்சனை சொல்லிட்டாரு. ஜாதகத்தை எடுத்து வச்சு சொல்லுவாருன்னா அவர் வீடு பிரச்சனை இல்லை,
அப்ப சொல்லவே மறந்துட்டாரு. ஆனா இப்ப நீர் பிரதித்த வந்துருக்க புரிதல் உங்களுக்கு. அப்ப கொஞ்ச நேரம் பொறுத்துக்கணும் ஜோசி. ஜாதகத்தை கொடுத்த நம்ம அவசரப்பட்டு வார்த்தை இது எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, ஜோதிடம் படிச்சுட்டவங்க ஆதங்கத்துல நம்ம அவசரப்பட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஏங்க நான் நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணு, இது எப்படி லாஜிக் பொருந்தும்? உங்களை பேசக்கூடாதுன்னு புரிஞ்சவங்களுக்கு நம்மளுக்கு ஜோசியர்களுக்கு அவமானம் கெட்டது வரக்கூடாது. அதுக்கு முதல் திறமை இருந்தா யுத்தி சுருதி அனுபவம், இதை தெரிஞ்சுதான் நம்ம பலன் சொல்றோம். அவர் கப்பல் வாங்குறது கூட வந்திருப்போம், உங்களுக்கு தெரியுமா? ஆனா கப்பல் தான் நினைச்சு வந்திருப்பாரு, எனக்கு தெரியும். நாம வேணா சொல்லலாம், உங்களுக்கு நீர் நெருப்பு இப்படி வேணா சொல்லியிருப்போம். ஆனா அவர் பர்டிகுலரா சொல்ல முடியாதுல்ல. அப்ப நம்ம அந்த இடத்துல அவர்களுக்கு ஜாதகம் பார்க்க வந்தது நீங்க நோயாளி, நான் டாக்டர். உங்களோட நோய் எங்க இருக்கு நீங்க சொன்னாதான் நான் மருந்து கொடுக்க முடியும். நோயை சொல்லுங்க அப்படின்னா அப்ப நேரம் வருவது விஷயம் இப்படி சொல்லி அவர்கிட்ட பயன்படுறாங்க. அது பிரச்சனையே இல்லை. இதுங்களா அதுங்களா இதுங்களா போய் வரலன்னு புரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் நடந்த விஷயங்கள் சொல்றோம். நான் நினைச்ச பூரா டக்கு 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 டக்குன்னு பார்த்து சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா நான் ஒரு வாரம் டிராவல் பண்ணாதான் கரெக்டான அப்படி இல்லைங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இந்த ஜோசியம் பார்க்க போகும்போது ஐக்கியல் ரைட்டு ராந்தல் ரைட் வச்சு விடிய ஜாதகம் பார்ப்பாங்க. ஜாதகம் பார்க்க வந்தோடனே சாமி அவரு எல்லாருக்கும் வந்து இருப்பாரு, சாமி இனிமேலாவது என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்குமானு நல்லா பார்த்து சொல்லுவேன்னா பிரச்சனையே ஏழாம் தானே புரிஞ்சவங்களுக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அசைவு சொல்லணும். நீங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் வாயில பாம்பு பூரா நாய் அப்படின்னு சொன்னா அவங்க ஜாதகத்தை பாருங்க ராகு சரண், புரியுதா? பாம்பு பூரான் அப்புறம் நாய் அப்படின்னு அவங்க வாயில சம்பந்தமே நம்ம ஜாதகத்தை கையில கொடுத்து இந்த வார்த்தைகள் வெளியிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்துல ராகு திசை ராகு பத்தி நடக்கும். ஜாதகத்தை செக் பண்ணி காட்டாரு. அது ஏன் அப்படி? பாம்புன்னா ராகு, பூரா வெளியதெல்லாம் ராகு, நாயின்னா ஏன் திருவாரூரை நாய், திருவாரூர் நட்சத்திரம் என்னங்க ராகு. இந்த திருவாரூர்ல நாயின்னு மனசு சொல்றோம், ஆனா நட்சத்திரம் என்ன? அப்ப இதெல்லாம் வந்தா அவர் வாயிலேயே ராகு திசை நடந்தாதான் அவர் வாயிலிருந்து வரும். அப்ப அந்த காலத்துல வழி சகலம்னு சொன்னாங்கல்ல, அதை புரிஞ்சவங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா அது வேற மாதிரி புரிய பழகுங்க. அப்ப இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவை அப்படிங்கறத சொல்லணும். ஒரு கர்ப்பத்துல இருந்து நீங்க முதல்ல 1ஆம் எடுத்தீங்களா, அப்படியே ஒரு உயிரணுக்கள் அப்படியே இருக்கும். எப்படி? ஒரு முதல் மாசம் அந்த உயிர் சக்தி கர்ப்பத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? 16 நாள் வரைக்கும் அதான் இருக்கும். அது வரைக்கும் மாதவிடாய் வராது. எப்போ? முதல் மாசம். 2வது மாசம் உடம்பு கரு உருவாயிருச்சுன்னா கொஞ்சம் வெயிட் போடும், தெரியுதுங்களா? 2வது மாசம் ஒரு பெண்ணோட கட்டத்துக்குள்ள 2வது மாசம் வெயிட் போடும். 3வது மாசம் என்ன நடக்குன்னு சொல்லும் போதா கை காலு இதெல்லாமே போடும். எப்பங்க உடம்பு வெயிட் போட்டுச்சு, அதுல இருந்து பிரிஞ்சு இத்தனோடு கை காலு இதெல்லாம் லைட்டா இத்தனோடு வரும். எத்தனாவது மாசம்? 3வது மாசம். அதனாலதான் 3வது மாசத்துல அது பிரிக்க முடியாதது அவங்க ஒரு காரணமா சொல்றதுக்கு அது காரணம். ஒரு நிமிஷம். ஏன் 4வது மாசம் சொல்லுங்க? 4வது மாசம் எலும்பு நரம்பு இதெல்லாம் அதிகமா முத்தி ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள எத்தனை இது இருப்பாரு. ஒரு தாய் ஒரு பெண்ணை மதிக்கணும், அதை இவ்வளவு தூரம் அந்த குழந்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு உறுப்பை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுது இந்த வயிறுன்னு பாரு. 4வது மாசம் எலும்பு, அதுக்கடுத்து நரம்பு, இது ரெண்டும் சேருது. 5வது மாசம் யாரும் சொல்லுங்க பாக்கலாம் சார். 5வது மாசம் சொல்லுங்க. அந்த சதையில இருந்து
சொத சதையில இருந்து தோல் பிடிக்கும். எதுங்க? தோல் பிடிக்கும். 6வது மாசம் சொல்றேன். அங்கம் உருவாகிறது 6ஆம் மாசம். புரியுதுங்களா? உயிர் வரும். 7வது மாசம் தான் பிராமணன் காத்து சுவாசிக்க. இதுல தொப்புள் கொடியில இருந்து 7வது மாசம் தான் அந்த குழந்தை உயிர் சக்தி அதிகமா வருது. அப்பதான் அந்த குழந்தைக்கு வளகாப்பு செய்யறாங்க. கரெக்டுங்களா? 7வது மாசம் வளகாப்பு செய்யறீங்களா? அந்த 7வது மாசம் வயிற்றுக்கு பூஜை பண்ணி அந்த குழந்தைய உருவம் பண்ணி 8வது மாசம் தான் லக்னாதிபதியா வரும். எப்படி? லக்னாதிபதி யாருங்க? ஜாதகரே. அதுக்கு உயிர் கொடுத்த உடனே இந்த உலகத்துக்கு 8வது மாசம் அதுக்கு உயிர் கொடுக்கு. 9வது மாசம் சொல்லுங்க யாராவது? 9வது மாசம் சொல்லுங்களேன். 9வது மாசம் நீங்க கதை, புராணம், மகாபாரதம் என்ன சொன்னாலும் அது கேட்கும். 10வது மாசம் தலை சேரசு திரும்பி பூலோகத்துக்கு வந்தடையும். புரிஞ்சுக்கலையா? 10வது மாசம் தான் பூலோகத்துக்கு அது வந்தடையும். அப்போ 9வது மாசம் வரைக்கும் வயிற்றுக்குள்ள நாம் என்னெல்லாம் சொல்றோமோ 8வது மாசத்துல 9வது மாசம் நீங்க என்ன சொல்லி அந்த குழந்தையை வளர்த்துறீங்களோ வயிற்றுக்குள்ள, அதுதான் இந்த பூமிக்கு வந்து அது என்னென்ன அடையணுமோ அதை அடையும். ஒரு தாயோட கர்ப்பத்துக்குள்ள இதுல பாருங்க 10 மாசம் இந்த குழந்தை பிட்டு பிட்டா வரும்போது ஒரு சதை பிண்டம் உருவாகி ஒரு உயிர் வெளியே வரணும்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணா இருந்தா அதை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு வழி. இது எல்லாம் இது வந்து இறைவனுடைய பிரபஞ்ச ரகசியம் தானே. அம்மா இது பிரபஞ்ச ரகசியம் தானே இல்லைங்களா? இந்த குழந்தை வெளியில வந்து இந்த புண்ணியத்தை எடுக்கும் போது பிரபஞ்சத்துல இருந்து ஒரு சக்தி ஒன்று பிறக்கும். பார்த்துட்டீங்களா? கோச்சாரத்துல ஒரு கிரகம் போடுறீங்களா இல்லையா? ஏற்கனவே முன்ஜென்மத்துடைய பாவத்தை குழந்தை சுமந்திருக்கும். அதுக்கு அடுத்தது கோச்சாரத்துல இவங்க செய்த முன்னோர்களுடைய கர்மா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனே ராசி கட்ட போடுறீங்கல்ல, அந்த தோஷம் இந்த குழந்தைக்கு சப்போர்ட் ஆயிடும். எப்படி ஐயா புரியுதா? பிரபஞ்சத்துல இருந்து ஒரு கிரகம் 9 கிரகம் கேட்டு ஒரு கோச்சாரம் போடுவீங்க. கோச்சாரம் தான் போடுவீங்க ஐயா, கோச்சார கிரகம் தான் போடுவீங்க. அந்த குழந்தை பிறந்த வெறும் லட்சணம் மட்டும்தான் ஆடுவீங்க. அப்ப பிரபஞ்ச சக்தி எப்ப வந்து சேருது? கோச்சாரம் தான் ரைட்டு. அந்த குழந்தைக்கு அதான் ஜாதகம் லக்கணம் அடைக்கிறீங்க. பிரபஞ்ச சக்தி இந்த குழந்தை வாசம் தொப்புள் கொடி அறுத்த உடனே இந்த பூமியோட சுவாசத்தை இழுத்து பூமியிலிருந்து இழுத்து தொப்புள் கொடி சம்பந்த அருந்து இந்த குழந்தைக்கு எப்ப போகுதோ அன்னைக்கு அந்த கோச்சாரமே அந்த குழந்தைக்கு ஜென்ம ஜாதகம். ஜென்ம ஜாதகம்னா பாத்துக்கணும். ஜென்ம ஜாதகம் என்ன? நீங்க போடுறீங்கன்னா அந்த டைப்ல கோச்சாரம் கேட்கணும். அதுதானே அந்த குழந்தைக்கு லக்கணம் ஒண்ணு மட்டும் எப்படி போடுறீங்க? பிறந்த கையில வச்சு தனுசுன்னா தனுசு, மகன்னா ஒரு லக்கணம் மட்டும் சேர்க்கிறீங்க. இந்த உயிரை கொண்டு போய் அதை இணைக்கிறீங்க. பிரபஞ்சத்தினுடைய கிரக சுழற்சி வச்சுதான் இந்த குழந்தை என்ற ஜாதகம் சொல்லுது. அது ஒரு நிமிஷத்துக்குள்ள அடுத்த நிமிஷம் ஒரு குழந்தை இருந்தா அது அவங்க ஜாதகம் சொல்றாங்க. அப்போ இன்றைய கோச்சாரத்தை வச்சுதான் ஜாதகம் செயல்படுது. கத்துக்கலாமா? அப்படியே வேலைங்களா? இன்னைக்கு என்ன கிரகமோ இன்னைக்கு மிருகசீரிஷம், இன்னைக்கு நட்சத்திரம்னா உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு அதுதான், ஜென்ம ராசி அதுதான், ஜென்ம லக்கணம் அதுதான் நீங்க போடுறதுதான். அப்ப இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறதையும் கரு உருவானதையும் ரெண்டே குழந்தை இணைச்சு நீங்க கொண்டு வர டைம் தான் உங்களுக்கு கோச்சாரமே அந்த குழந்தைக்கு ஒரிஜினல் ஜாதகமா மாறுது. கரெக்டுங்களா? ஆமா கரெக்டா? சரி, அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் எதுங்க? பொதுவா அந்த மாசம் சூரியன் என்ற நட்சத்திரம் இருக்கு. அதுதான் நம்ம ஜாதகத்துல கர்மா முடக்கு எப்படி இருக்கு அதான் இருக்கு. சூரியன் என்ற நட்சத்திரம் இது வந்து 10 மாசத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு கருவறை சொந்தத்துக்கு சூரியன் என்ற நட்சத்திரம். புரியுதா? சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் இந்த குழந்தைக்கு பிறந்தது. எப்படி ஐயோ புரியல? புரியல அம்மா புரியல? புரியலங்கம்மா. சூரியன் என்ற நட்சத்திரத்தை உனக்கு கண்டுபிடிச்சு உனக்கு போடுறீங்க. அது ஏன் போடுறீங்க? சூரியன் என்பது அப்பாவோட உயிர் கருவுல
அம்மாவுடைய கர்ப்பத்துல உருவான நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரம். அதுல இருந்து 10 மாசம் 10 மாசம் தாய் சுமந்து சந்திரன் இன்னைக்கு என்ன நின்ற நட்சத்திரமோ அதே தாய் நட்சத்திரம். சார் புரியல, நல்ல விஷயம் சொன்னா ஒருத்தர் அப்படி உண்மையாவே சாப்பிட்டீங்க. சரி, தாய் மாசம் எதுக்குமா? உங்களை இப்படி கேட்டா கேட்டாரு. தாய் மாசம் எது? சந்திரன் இருக்கிற மாசம் தாய் மாசம். சூரிய மாசம் சொல்லுங்க சார். சூரியன் எந்த ராசியில இன்னைக்கு என்ன மாசம் அது சொல்லுங்க. ஆணியா? ஆணி மாசம் சூரியன் எங்க இருப்பாரு? தகப்பு மாசம். அதனால அதுல இருந்தா நீங்க எடுக்கிறீங்க. நீங்க என்ன மாசம் அப்படின்னு கேட்டா அப்பா காரு உருவான மாசம் இந்த ஆணி மாசம். அம்மா வந்து கருவறையில இருந்து வெளியே கொண்டு வந்த மாசம் எது? பிறந்த மாசம் இல்ல, நட்சத்திரம். அந்த எந்த நட்சத்திரமோ அது சந்திரனுக்கு தான் தாய் மாசம். என்ன சொல்றீங்கம்மா? என்ன புரியுது? ஏன் அப்பாவுக்கு மாசத்தை கொடுத்தீங்க, அம்மாவுக்கு நீங்க மாசத்தை கொடுக்கவே இல்லை? நட்சத்திரம் தான் அம்மா. அம்மா வர மாசம் எது? அம்மா வர மாசம் இந்த மாசம். அப்போ இது எதுக்கு சொல்ல புரியல? அம்மா பிறந்த மாசமும் அப்பா பிறந்த மாசமும் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்டு பழகுங்கிறதுக்காக சொல்றேன். புரிஞ்சுங்களா? சூரியன் என்ற நட்சத்திரம் உங்களை கருவை உருவாக்கின தெய்வம். அது 10 மாசம் சுமந்து வெளியில கொண்டு வந்த நட்சத்திரம் எது? தாய் சுமந்த மாசம். சுமந்து வெளியில இறங்கி வச்ச மாசம். அது எதுவா இருக்கும்? அந்த நட்சத்திர மாசமா இருக்கு. இந்த 2 மாசம் அமாவாசை பௌர்ணமி கூட வேண்டாம், உங்க அப்பா அம்மா பிறந்த மாசம் தான் உங்களுக்கு குழந்தைய மாசமே. சொல்றாங்க எனக்கு குழந்தையுமே தெரியல, நான் எந்த மாசம் வழிபட்டுன்னு கேட்கறாங்க. காலை உருவான மாசத்தை பிடிங்க, இல்லாட்டி பிறந்த மாசத்தை பிடிங்க. இது 2 குழந்தைக்கு சமணப்படுவோம். அவன் புரியுதா? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. தாய் மாசம்னு கேட்டதுக்கு கொஞ்சம் யோசிங்க. தாய் மாசம் நம்ம நட்சத்திரம், எனக்கு தாய் மாசம் எதுன்னு சொல்லுது. அவ்வளவு. அப்ப ஆவணி மாசத்துல என்னுடைய அம்மாவுக்கு நான் காலை விழுந்து பாடபூஜை பண்ணலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம். இல்ல எனக்கு வந்து நான் சித்திரை மாசம் போடுறேன். இப்ப சொல்லுங்க, சித்திரை மாசம் மேசம் வந்து சூரியன் சித்திரை மாசம். ஆமா, நான் சொல்லிட்டேன்னா நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல. அப்ப ஆவணி வந்து உங்க தாயோடைய எனக்கு சித்திரை மாசம், அப்பாங்க ஆவணி மாசம். இந்த 2 மாசம் என்னுடைய அப்பா அம்மா மாசம். இந்த மாசம் நான் எப்படி முன்னோர்களை கும்பிட்டாலும் வேலை செய்யும். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. இந்த மாசத்துலதான் இவங்க 2 பேரும் டீலிங் வச்சுக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? எதுவும் இருந்தாலும் சரி, இந்த 12 மாசத்துக்கு இந்த ரகசியத்தை நீங்க புடிச்சுக்கணும்ல. இனிமேல நீங்க ஏதாவது ஒரு அம்மாவை நினைச்சு அப்பாவை நினைச்சு நீங்க வாழணும்னா இத சொல்லுங்க. பிரமாதமா போயிருக்கல, பெரிய ரகசியம். அங்க பாருங்க, இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த மாசம் வந்து தாய் வந்து மறந்துடாதீங்க சார். உங்களுக்கு வந்து பிறந்த நாள் எப்ப கொண்டாடுறீங்க? பிறந்த மாசத்துல இங்கிலீஷ் தேதி வச்சு கொண்டாடுறேன். ஆனா தாயுடைய கருவறையிலிருந்து உண்மையான நட்சத்திரம் பிறந்த மாசம், பிறந்த நாள் தானே, பிறந்த நட்சத்திரம் தானே. சரி, தாய் பிறந்த நட்சத்திரமும் தந்தை பிறந்த நட்சத்திரமும் உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, சூரியனும் சந்திரனும் மிதுன ராசியில் இருக்குது, மிருகசீரிசத்தில் ஒண்ணு திருவாரூரில் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நட்சத்திரத்தை தான் அவங்க முன்னோர்கள் வந்து பெற்று கொடுத்த நட்சத்திரம் தான் தாய் நட்சத்திரம், தந்தை நட்சத்திரம். புரிஞ்சுதுங்களா? அவங்க 2 பேரும் நட்சத்திரம் உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா? நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு சூரியன் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன தமிழ் தேதி? புனர்பூச நட்சத்திரத்துல சூரியன் இருக்குது. புனர்பூசத்துக்கு முடக்கு எங்க விழுதுங்க? ரிஷபத்துல விழுகும். கேட்டுங்களா?
ரிஷபராசிக்கு விழுகும். ஆனா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் அப்பாவுடைய உயிர்கரு உருவான நட்சத்திரம் புனர்வசமா இருந்தா அவங்க தாத்தா, அவங்க முப்பாட்டன், அவங்க கொள்ளுப்பாட்டன் இவங்க எல்லாரும் புனர்வச நட்சத்திரம் குருவுடைய திருமண நட்சத்திரத்தை பிறந்திருப்பாங்க. புரிஞ்சுக்கலையா? அந்த லிங்க் இல்லாம உங்களுக்கு எப்படி புனர்வசம் கிடைக்கும்? வேற ஜாதியோ வேற குலங்கோத்திரத்திலயோ நம்ம பிறக்கல, அந்த ரத்தத்திலயோ நீங்க பிறந்திருப்பீங்க. அந்த குருவுடைய சாரம் கரெக்டா ஒண்ணும் வேண்டாம். நான் புனர்பூச நட்சத்திரத்துல யாராவது பிறந்தா நான் அவங்களை என்ன சொல்றேன்னா, ராமர் கோயில் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கும். ராமர் பூஜை பண்ணி ராமா ராமா ராமான்னு கையில படம் எடுத்து ஊர்வலம் எல்லாம் சுத்தி வந்து சுண்டல் பொறிகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த புனர்பூச நட்சத்திரக்காரு கரு உருவாகி புனர்பூசத்துல வந்திருப்பாங்கன்னு சொல்லல. புரிச்சுங்களா? ராமர் பூஜை யாரெல்லாம் ராமாயணம் படிச்சு ராமர் பூஜை பண்றாங்களோ அவங்க குடும்பத்துலதான் புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறப்பாங்க. புரிஞ்சுங்களா? உங்களோட வீட்டுக்கு நான் கேட்டேன், புனர்பூச நட்சத்திரம் ராமர் எங்க வீட்டு பக்கத்துல ராமர் கோயில் இருக்குது, எங்க அம்மா அடிக்கடி கொண்டு வந்து எனக்கு சோறு ஊட்டி விடும், அங்கதான் போய் ராமா ராமன் 1008 போட்டி சொல்லுங்க. அப்போ ஒரு நட்சத்திரம் கூட ஒரு தெய்வத்தினுடைய அனுமதினா அந்த சக்தியில அந்த குழந்தை பாருங்க. அப்போ ராமர் அதனாலதான் புனர்பூச நட்சத்திரம் இழந்ததெல்லாம் மீண்டும் புனர்பூசத்துல யாரு பிறந்தாலும் சரி அவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ திரும்பி அதெல்லாம் கிடைச்சது. புரிஞ்சவங்களுக்கு அது எப்படி? ராமர் வந்து விட்டதை பிடிக்கிறதுக்காகவே வாழ்ந்தார், விட்டதை பிடிக்கிறதுக்காகவே வாழ்ந்தாரு. மனைவிய விட்டுட்டாரு, அதை போய் மீட்டு கொண்டு வந்து ஜெயிச்சாரு. ராமர் ஜென்ம பூமியில 1000 பிரச்சனை இருந்தது, திரும்ப கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா இல்லைங்களா? அப்ப ராமருக்கு இந்த பவர் அனுபவம். புரிஞ்சுங்களா? ராமரோட ஜாதகத்தை நீங்க பாருங்க. 1ஆம் இடம் என்ன ஜாதகம், அவருக்கு ஜாதகத்துக்கே பிரச்சனை. 4ஆம் இடம் தாய் அனுகிரகமே இல்லை. 7ஆம் இடம் பொண்டாட்டி புரிஞ்சு போச்சு. 10ஆம் இடம் ஜீவனமே இல்லாம காடு முடித்தார். ஜீவனம் முடிச்சுதா? திரிகோணம்ங்கிறது 1, 5, 9. இந்த 1ஆம் இடம் ஜாதகரே. 5ஆம் இடம் லவ் குஷன், அவரை விட்டு வந்துட்டாரு. 9ஆம் இடம் அப்பாவுக்கு இறந்ததுக்கு ஒளி வைக்கல. திரிகோணம் வேலை செய்யல, கேந்திரம் வேலை செய்யல. கரெக்டையா? கரெக்ட். அப்ப எந்த வேலை செய்ய தெரியல சார், கேந்திரம் வேலை செய்யல. ராமருக்கு அதான் ரொம்ப நாள் பிரச்சனை தானே, திரிகோணம் வேலை செய்யல. அப்ப எங்க வேலை செஞ்சிருக்கோம் சார்? நல்லா கேளுங்க.